நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரின் நாட்களிலே நம்மோடு கூட இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் அற்புதமானதாகவே அமையும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வசனத்திற்குள்ளே கடந்து செல்வோம். ஆகாய் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் தியானத்திற்கு நேராக எடுத்துக்கொள்வோம். ஆகாய் 2 வாசிக்கலாம். 7 சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளால விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தியானிக்க போகிற பகுதி, இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் மொத்தம் எத்தனை அதிகாரம்? 3 அதிகாரமா 4 அதிகாரமா? 2 அதிகாரம் தான். இந்த ஆகாய் தீர்க்க தரிசி சின்ன தீர்க்க தரிசிகளிலே ஒருவர். சகரியாவும் அப்படித்தான். இந்த ஆகாய் தீர்க்க தரிசியினுடைய புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது 2 அதிகாரம். இந்த அதிகாரத்தில் என்ன ஒரு மேன்மை இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்திக்கலாம். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரத்திலே செயல்பட வேண்டிய தலைவர்களாக 2 பேரை இந்த ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். செருபாபேல், ஜோசுவா என்கிற 2 பேரையும் தூண்டி ஆலயத்தை கட்டுகிற வேலையை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். செருபாபேல் அவன் அடிமையாக்கப்பட்ட ராஜாவாகிய எகோனியாவின் பேரன். அதாவது இளவரசன், ஆனா அடிமையாய் இருக்கிற ஒரு இளவரசன். சிறையிருப்பிலிருந்து முதலாவது திரும்பினவர்களிலே எல்லா ஜனங்களும் இவன் கீழாகவே திரும்புகிறார்கள். இவன் தேவனுடைய பலிபீடத்தையும் ஆலயத்தையும் கட்டின ஒரு நல்ல ஒரு ராஜாவின் பேரன். இவன் கையில் இருக்கிற தூக்குநிலை கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷத்துடன் பார்ப்பதாக இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இவன் யூதாவின் ராஜாவின் பேரன். இவன் இயேசுவுக்கு நிழலாட்டமானவன். பிற்காலத்திலே இயேசுவின் தாயாகிய மரியாளும் தகப்பனாய் எண்ணப்பட்ட யோசேப்பும் இவர்களுடைய சந்ததியை சார்ந்தவர்கள், யூதா கோத்திரத்தை சார்ந்தவர்கள். 2 தலைவர்களை ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். செருபாபேல் என்கிற ஒருவரையும் ஜோசுவா என்கிற ஒருவரையும். இந்த ஜோசுவா யாருன்னு சொன்னா லேவி கோத்திரத்தான். அந்த லேவி கோத்திரத்திலே யூதர் சிறையிலிருந்து திரும்பி வந்த பிறகு ஆலயத்தை கட்டின பொழுது இருந்த பிரதானமான ஆசாரியர். அந்த நாட்களிலே பிரதான ஆசாரியர். யூதர்கள் எந்த இடத்திலே அடிமையாய் போயிருந்தாலும் கூட அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்னா தங்களுடைய கோத்திரத்தை மறக்க மாட்டார்கள். ஒரு உதாரணத்துக்கு, நான் தாவீதின் கோத்திரத்தான்னா நான் யூதா கோத்திரம் என்பதை நான் மறக்கவே கூடாது. எனக்கு பிறகு எத்தனை சந்ததி வருகிறதோ, என்னுடைய உறவு ஜனங்கள் எத்தனை பேர் எனக்கு இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களிலே கோத்திரத்திலே சார்ந்தவர்கள் அந்த கோத்திரத்தில் தான் பெண்ணெடுக்க முடியும், அடுத்த கோத்திரத்தில் பெண்ணெடுக்க கூடாது. தாவீதின் கோத்திரத்தான் யோசேப்பு, தாவீதின் கோத்திரத்தால் மரியாள். இவர்கள் இருவரையும் கணவன் மனைவியாக அவர்கள் இணைக்கப்பட்ட நாட்களிலே அவர்களுக்குன்னு ஒரு சந்ததி கர்த்தர் கொடுக்கிறார். அவர் தான் ஆண்டுகிறார் இயேசு கிறிஸ்து. தளப்பில்லை. இது ஒரு உதாரணம். இந்த ஜோசுவா என்கிறவன், அவனை குறித்து பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது?
இந்த சகரியா, அதாவது 2 தீர்க்கதரிசியின் சம காலகட்டங்களிலே இவர்கள் 2 பேரும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார்கள். செருபாபேல் ஒரு இளவரசனாக எண்ணப்பட்டவன், ஆனால் அடிமையாய் மாறி போனான். ஜோசுவா அந்த லேவி கோத்திரத்தில் பிரதான ஆசாரியன். இந்த 2 பேரையும் சம காலத்திலே நடத்தினவர்கள். ஆகாய் தீர்க்கதரிசி ஒரு பகுதி 2 அதிகாரம் இருக்குன்னா, கடைசி அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தில், கடைசி புத்தகத்துக்கு முந்தின புத்தகம் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் சகரியா. இந்த 2 தீர்க்கதரிசிகள் தான் ஆலயத்தை கட்டுகிற பணியை எப்படியெல்லாம் தூண்டிவிட முடியுமோ அந்த வேலைகளை செய்கிறார்கள். அதுதான் வசனம் சொல்லுது. இந்த சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தில் நீங்கள் இன்னும் படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, சாத்தான் அவனுக்கு விரோதமாக அவனுடைய வலது பக்கத்தில் வந்து நிற்கும் பொழுது, கர்த்தர் அவனுடைய அழுக்கை களைத்து அவனுடைய சிரசிலே தன்னுடைய பாகையையும் சிறந்த வஸ்திரங்களையும் தரிப்பித்தார். அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவனாக மாறினான். அக்கிரமத்தை நீக்கி போடும் கல் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. கிரீடங்கள் செய்து இவன் தலையில் வைக்கப்பட்டது. பிரதான ஆசாரியன் என்கிற கிரீடம் வைக்கப்பட்டது. தரியு ராஜா, ஆகாய், சகரியா அதாவது தரியு ராஜாவின் காலத்திலும் ஆகாய், சகரியா போன்றவர்களுடைய காலகட்டங்களிலேயும் இவர்கள் வாழ்ந்தவர்கள். செருபாபேல் என்று சொன்னால் பாபிலோனில் விதைக்கப்பட்ட, பாபிலோனால் உருவாக்கப்பட்ட, உருக்கப்பட்டவன் என்றும் ஒரு பெயர். குழப்பத்தின் மூலமாக மலர்ந்தவன் என்கிற ஒரு பொருள் உண்டு. பாபிலோனுடைய வித்து அல்லது தளிர் என்கிற பெயரும் உண்டு. செருபாபேல்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் இன்னைக்கு சொல்லணும், பாபிலோனில் விதைக்கப்பட்ட, பாபிலோனால் உருவாக்கப்பட்ட என்று சொல்லி அர்த்தம். அல்லது குழப்பத்தின் மூலமாக மலர்ந்தவன், பாபிலோனுடைய வித்து என்று சொல்லலாம். ஜோசுவா என்று சொன்னாலே யெகோவா இரட்சகராய் இருக்கிறார், அல்லது மீட்பர், அல்லது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட, அல்லது கர்த்தர் இரட்சகர், அவர் ரட்சிப்பார் என்கிற பெயரும். இந்த ஜோசுவா என்பதற்கு இயேசு என்கிற ஒரு பெயர் உண்டு. ஜோசுவான்னா என்ன அர்த்தம்? யோசுவாவை ஹீப்ரு வார்த்தையில சொன்னா அதை மூலாக்கமா மொழிபெயர்த்தா என்ன அர்த்தம்னா இயேசுங்கிற பெயர் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிற இந்த 2 பேர்களும் ஆலயத்தை கட்டும்படி ஆகாய் தீர்க்கதரிசியால் தூண்டப்படுகிறார்கள். அன்பானவர்களே, இதுக்கு முன்னால ஆலயங்கள் எப்படி இருந்தது? அன்பானவர்களே, வேத வசனத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது சாலமோன் கட்டின முதல் ஆலயம், சாலமோன் கட்டின முதல் ஆலயம். 2வது இந்த செருபாபேல் கட்டப்போகிற ஆலயம். இது பின்னாடி கட்டப்பட்ட பிறகு 2வது ஆலயம் செருபாபேலால் உருவாக்கப்பட்டது. 3வது ஆலயம் பெரிய ஏரோது என்று சொல்லப்படுகிற அரசனால் கட்டப்பட்ட ஆலயம். இஸ்ரவேல் தேசத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசல், அந்த ஜெருசலேம், பழைய ஜெருசலேமில் யூதர்கள் கட்டின ஆலயத்திலே இன்றைக்கு பள்ளிவாசல் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்த பள்ளிவாசலுக்கு முன்னாடி 3 ஆலயங்கள் கட்டப்பட்டிருந்தது. முதல் ஆலயம் சாலமோன் கட்டினான், அதுவும் தவிடுபடியாக இடிக்கப்பட்டது. அதன் பிறகு இப்பொழுது நாம் வாசிக்கிற அந்த செருபாபேல் கட்டின ஆலயம். 3வது பெரிய ஏரோது, அதாவது இயேசு கிறிஸ்துவின் காலகட்டங்களில் இருந்த ராஜாதி ராஜன் பெரிய ஏரோது கட்டின ஆலயம். இவற்றோடு பல தரிசனங்களிலே நாம் படிக்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஆலயம் வரக்கூடிய நாட்களிலே மகிமையின் ஆலயமாக இருக்க போகிறது. இந்த 3 ஆலயமும் இடிக்கப்பட்டு விட்டது. 4வது ஆலயத்தை அந்தி கிறிஸ்து வந்து கட்டுவான். இதுதான் இன்னைக்கு தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய சாராம்சம். 4வது ஆலயத்தை கட்டப்போகிறது அந்தி கிறிஸ்து வந்து கட்டப்போகிறார். அந்த அந்தி கிறிஸ்து வந்து கட்டும் பொழுது இந்த ஆலயத்தினுடைய மேன்மைகள் எல்லாம் மாறிவிடும். அந்தி கிறிஸ்து ஆலயத்தை கட்டி அவன் வந்து அந்த இடத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டான்னா அதன் பிறகு நிலைமையே மாறி போய்விடும். அன்பானவர்களே, அந்த நாட்களில் நாம் இருக்க போவதில்லை.
ஆலயம் சாலமோன் கட்டினான், அது இடிக்கப்பட்டு விட்டது. அதன் பிறகு அங்கே இருந்த யூதர்கள் எல்லாரும் அடிமைத்தனமாக கொண்டு போகப்படுகிறார்கள். அடிமையாய் கொண்டு போகப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பு விடுவிக்கப்பட்ட பொழுது, நல்லா கவனிக்கணும், அவர்கள் விடுவிக்கப்பட்ட பொழுது அந்த விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் செருபாபேலின் தலைமையிலே ஆலயத்தை கட்டுகிறார்கள். 15 வருடம் அந்த இடத்துக்கு வந்து ஆலயத்தை கட்டுற வேலையை செய்ய ஆரம்பிக்க சோர்ந்து போயிடுறார்கள். அந்த சோர்ந்து போன சூழ்நிலையில் தான் இந்த செருபாபேல் யோசுவா இந்த 2 பேரையும் தூண்டி விடுகிற பணியை அருமையான தேவனுடைய தாசன் ஆகாயும் சகரியா தீர்க்கதரிசியும் செய்கிறார்கள். ஒரு தீர்க்கதரிசின்னா சபையை தூண்டி விடுகிறவர்கள், சபையில் எது குழப்பமோ அதை கண்டிக்கிறவர்கள். தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு பலர் பலவிதமாக வியாக்கியானம் பண்ணினாலும் சத்தியத்தை சொல்வதும் சத்தியத்திற்குள் மக்களை நடப்பிடிப்பதுமே அவர்களுடைய கடமையாக இருக்கிறது. இந்த தேவாலயங்கள் ஆரம்பத்திலிருந்து 3 ஆலயம் கட்டப்பட்டதாக நான் உங்களிடத்தில் சொன்னேன். இந்த தேவாலயம் கட்டப்பட்ட பகுதி எப்படிப்பட்ட பகுதி என்பதை நீங்கள் சிந்திக்கணும். ஜெருசலேமில் அது 2 பகுதி நிரம்பின ஒரு இடம், 2 மலைகள் நிரம்பின ஒரு இடம். நல்லா கவனிக்கணும். ஜெருசலேம் கிழக்கு பகுதி மற்ற பகுதியை விட உயரமாக இருக்கும். கிழக்கு பகுதி கொஞ்சம் மேடாக இருக்கும். இந்த மலைக்குள்ள 2 பங்குகள் இருக்கிறது. அது தென் பங்கு வந்து தென் பகுதி எதை காட்டுகிறதுனா ஓபேல்ங்கிற ஒரு மலை பகுதியில் இருக்கிறது. வட பகுதி மோரியா என்பது அதற்கு பெயர். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஜெருசலேமில் ஒரு பெரிய ஆலயம் இருக்குன்னு வச்சுங்க, நம்ம இடம் தான் இருக்குன்னு வச்சுங்க. இதில் வந்து தென்பகுதி ஒரு பக்கம், வடப்பகுதி ஒரு பக்கம். இந்த வடப்பகுதி பார்த்தீங்கன்னா மோரியாவுக்கு அதுக்கு பேர், தென்பகுதி ஓபேல் என்பது பெயர். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஓபேல் மலை நெருக்கமாக இருக்கும், அப்படியே மடிப்பு மலைகள் போல இருக்கும், கோணலாக இருக்கும். இந்த மோரியா மலை, இந்த வடக்கு பகுதியில் இருக்கிற மோரியா பகுதி இருக்கிற பிறகு ஒரு பெரிய மைதானம் போல சமதளமாக இருக்கும். இந்த மோரியா மலையில தான் இந்த மைதானம், இந்த விளையாட்டு மைதானம் போல இருக்கிற சமவெளிகளிலே தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினார். உங்களுக்கு நல்லா புரியணும்னா, ஆதி ஆகமத்தினுடைய புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, ஆதி ஆகமத்தினுடைய புத்தகத்தில் ஆபிரகாம் ரொம்ப நேசிக்கிறார். ஆபிரகாம் நேசிச்சுக்கிட்டு அந்த ஆபிரகாம் அழைச்சிக்கிட்டு வரும் பொழுது சொல்றாரு, நீ நான் சொல்ற கானான் தேசத்துக்கு போகிறான். 75 வயசுல வர்றான். கிட்டத்தட்ட 100 வயசுல தான் அவனுக்கு ஒரு குழந்தை பிறகுது. 100 வயசுக்கு பிறகு அவன் பிள்ளை வளர்ந்து ஒரு வாலிபன் என்கிற பருவத்திற்குள் வருகிறதுக்கு முன்பாக ஆரம்ப நாட்களிலேயே ஆண்டவர் அவனிடத்துல பேசுகிறார். ஆதியாகமம் 22 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஆண்டவர் சொல்றாரு, உன் சொந்த குமாரன், நேசகுமாரன், ஒரே குமாரனை எனக்காக நீ என்ன செய்ய, பலி செலுத்து, நான் காட்டுற மலைக்கு போய் பலி செலுத்து. ஆண்டவர் சொன்னபடியே அந்த மலைக்கு அழைச்சிக்கிட்டு போகிறான். அந்த மலை தான் இன்னைக்கு சாலமோன் கட்டின ஆலயம் என்று சொல்லப்படுகிற மோரியா மலை. அந்த இடத்துல தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினார். பின்பு செருபாபேலும் கட்டுகிறான், 3வது ஏரோதும் கட்டுகிறான், 4வதாக அந்தி கிறிஸ்துவும் கட்டப்போகிறான். அது எந்த இடம்? அது தாவீது அரசன் காலத்திலே உடன்படிக்கை பெட்டி தங்கியிருந்த இடம், அர்பனாவின் களம். அந்த களம் தான் இந்த மோரியா மலை. இந்த மோரியா மலை, களம் எல்லாம் ஒரே இடம் தான். அதே இடத்துல தேவனால் முன்குறிக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் ஆலயத்தை கட்டுகிறார். சாலமோன் வழியாய் கட்டினார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, சாலமோன் கட்டின இந்த ஆலயம் தான் மகிமையின் ஆலயம், கர்த்தர் முன்னறிந்த ஆலயம். எந்த ஆபிரகாம உன் பிள்ளை எனக்காக கொடுன்னு சொன்னாரோ
நான் காட்டுகிற மலைக்கு அவனை அழைச்சிட்டு வான்னு சொன்னாரோ, எந்த முள்காடாக இருந்த மலையில பலிபீடத்தை கட்டி அந்த மகனை வெட்டி கொள்றதுக்கு முயற்சி பண்ணினானோ, அதே இடத்துல தனக்கு ஒரு ஆலயத்தை நினைவாக கர்த்தர் கட்டினார். ஆபிரகாமோடு அதே இடத்துல உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின அந்த உடன்படிக்கை மறவாதபடிக்குத்தான் அந்த இடத்திலே ஒரு ஆலயமாக அதை எழுப்பும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அந்த மோரியா மலையிலே கட்டப்பட்ட முதல் ஆலயம் சாலமோனுடைய ஆலயம். இரண்டாவது ஆலயம் செருபாபேலை கொண்டு கட்டின அந்த ஆலயம். முதல் ஆலயம் என்ன செய்துவிட்டது? முதல் ஆலயம் அசீரியர்களால் சுத்தமாக தவிடுபடியாய் மாற்றப்பட்டு அதில் இருந்த தங்கங்கள், வைரங்கள், வைடூரியங்கள் எல்லாவற்றையும் அவன் எடுத்து போய்விட்டான். இரண்டாவதாக அவர்கள் அடிமையாய் போன அந்த ஜனங்களை எல்லாம் திரட்டி திரும்ப வரும் பொழுது அந்த இடத்திலேயே ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். அதுதான் செருபாபேல், ஜோசுவா என்பவர்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இவர்களை ஊக்கப்படுத்ததான் ஆகாய், சகரியா தீர்க்கதரிசி வருகிறார்கள். இருவரும் போதித்து உற்சாகப்படுத்தி தேவ திட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, அவன் தெளிவா சொல்றான். இந்த ஆகாய் 2 அதிகாரம் தான் சொல்றான். அந்த 2 அதிகாரத்துல என்ன சொல்றான்? நீங்க உங்க சொந்த வீடுகளை அல்ல, தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, பழைய தேவாலயமும் புதிய ஆலயமும் எப்படி இருக்கும் என்பதற்கு உதாரணங்களை சொல்லுகிறார். மூன்றாவது, இருக்கிற கஷ்டம் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுக்காய் கொடுத்தால் அதன் பிறகுதான் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் என்று சொல்லுகிறார். நான்காவதாக, செருபாபேலை முத்திரை மோதிரமாக காப்பாற்றுகிற ஒரு மனுஷனாக, இஸ்ரவேல் ஜனங்களின் பாதுகாவலனாக கர்த்தர் அறிவிக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த ஆகாய்க்கு ஒரே நோக்கம் என்னன்னா, கர்த்தருடைய ஆலயம் கட்ட வேண்டும் என்பதே. அல்லேலூயா. இன்றைய நாட்களிலே அந்த இடம் இடிக்கப்பட்டு விட்டு அந்த இடத்துல என்ன உருவாகிறது? பள்ளிவாசல்கள் இருக்கிறது. பள்ளிவாசல் இருக்கிறது. அதை என்ன சொல்லுகிறார்கள்? மகமதியர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், எங்கள் மகமது நபி இங்கிருந்து தான் விண்ணுலகம் சென்றார் என்று சொல்கிறார்கள். ஆனால் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு வேறொரு வசனமும் இல்லை, சத்தியமும் இல்லை என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொரு வேதம் இறக்கப்பட்டதாக சொன்னால் அது பிசாசினால் உருவாக்கப்பட்டது, அதை புறந்தள்ளுங்கள் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. ஆக எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆலயம் இடிக்கப்பட்டு அந்த அசிவாரத்தின் மேலே இன்னைக்கு பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த தேவன் ஆகாய் தீர்க்கதரிசி வழியாக சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஆலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆபிரகாம் சொன்னார், உன் ஏக சுதனை எனக்காக நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது துணிந்து பலி செலுத்த முற்பட்ட அதே இடத்துல தான் ஆண்டவர் ஆலயத்தை கட்டினார். ஒரு முறை உன்னோடு உடன்படிக்கை செய்து விட்டால் அந்த உடன்படிக்கை ஆண்டவர் மாற்ற மாட்டார். ஒரு நிலையை சொல்லுங்க பார்ப்போம். உன்னை ஆசீர்வதிப்பேன்னு அவர் சொன்னார்னா அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் மாறாது. மாறாக உன்னை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பானவர்களே, நல்லா கவனிக்கணும். தேவன் 2 காரியங்களிலே உண்மையாயிருந்தார். வேதம் அதை ஒத்துக்கொள்ளுகிறது. விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம் அவன் தன் பிள்ளையை கொடுக்க தேவனுக்கு அர்ப்பணிக்க துணிந்த இடத்திலே ஆலயம் கட்டப்பட்டு விட்டது. அதே மாதிரி ஆதாம் அடக்கம் பண்ணப்பட்ட இடம், முதல் மனிதன் எந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டானோ அதே ஸ்தலத்துல தான் இயேசுவும் சிலுவையிலே செத்தார். அந்த கபால ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே தான் பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், ஆதாமுடைய கல்லறை அந்த இடத்துக்குள்ளே தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதனாலதான்
முதலாவது அந்த கபால ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே, விசுவாச மக்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சரித்திரங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆலயத்தை தேவன் கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஒவ்வொருவரும் ஆலயமாக மாறணும். ஒவ்வொருவரும் என்னவா மாறணும்? ஆலயமா மாறணும். அந்த ஆலயத்துக்குள்ள சுத்திகரிப்பு நடக்கணும். ஆலயம் இதற்கு முன்பாக இருந்த நிலைமை வேறு, இப்பொழுது இருக்கிற நிலைமை வேறு. அநேக ஆலயங்கள் கட்டப்படவில்லை, முதல் காரியம். இரண்டாவது, அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் உருவாக்கப்பட்டு நடக்கிற இந்த ஆலயங்களிலே பழுதுகள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் 29 46 வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது, அதுல மார்க் 11 4 6 வசனங்களையும் தனியாய் படிக்கும் பொழுது, ஆண்டவர் தன்னுடைய சீடர்கள் 2 பேரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அந்த கிராமத்திலே மனுஷர் ஒருவனும் ஒரு காலமும் ஏறாத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். யூதர்கள் உண்மையா இருப்பாங்க, கர்த்தருடைய காரியத்தில் உண்மையா இருப்பாங்க. யூதர்கள் தவற மாட்டார்கள். யூதர்கள் ஆண்டவருக்கு ஒரு சில நீதிகளை செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா அதை செய்யாம சும்மா இருக்கவே மாட்டாங்க. கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அந்த கழுதை 2 வழி சந்தியில கட்டப்பட்டதற்கு அடிப்படை காரணம் உண்டு. என்ன காரணம் என்பதை சிந்திக்கணும். அந்த கழுதைய மீட்கணும்னா, அந்த கழுதையை மீட்கிறதுக்கு அதுலேயும் பரிசுத்தவான்கள் என்ன சொல்லுகிறார்கள், அந்த சந்தியில கட்டப்பட்ட அந்த குதிரை, அந்த கழுதை என்பது ராஜாக்கள் ஏறக்கூடிய விசேஷித்த ஒரு கழுதை என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை கோவேறு கழுதையிலேயே சிறந்ததாக இருக்கலாம். ராஜாக்கள் ஏறக்கூடிய கழுதை. அந்த கழுதைக்கு உரியவனால் அந்த விலையேறப்பட்ட கழுதையை மீட்க முடியவில்லை. ஒருவேளை அவனுக்கு வருமானம் இருந்தால் தேவ சத்தியத்தின்படி சடங்கை செய்து அந்த கழுதை மீட்டு அவன் பயன்படுத்தி இருக்கலாம், அல்லது அடுத்தவர்களுக்கு வித்து இருக்கலாம். அந்த கழுதையை மீட்க அவனால் முடியாததுனாலே சந்தியில கட்டி யாராவது மீட்டு கொள்ளட்டும் என்று சொல்லி விட்டு விடுகிறார். 2 சந்தியில தான் கட்டப்பட்டிருக்க அந்த கழுதை. அந்த கழுதையும் கழுதை குட்டியும் அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள், அவிழ்க்கிறார்கள். சுற்றிலும் இருக்கிற நபர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் கழுதை குட்டி அவிழ்க்கிறீர்கள்? அப்பதான் இவங்க பதில் வார்த்தை சொல்றாங்க, அது ஆண்டவருக்கு வேண்டும். ஏன் பேசாம விட்டாங்க? இந்த கழுதை, ஒரு கழுதை குட்டி அந்த பக்குவ நிலைமை, பயப்பட வேண்டிய நிலைமைகளுக்குள்ளே ஆயத்தமாக இருக்கிறது. அந்த கழுதை குட்டிய பயன்படுத்தணும்னா இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை செஞ்சே ஆகணும். என்ன செய்யணும்? ஆட்டுக்குட்டியை கொடுத்தாகும். அப்ப இவனாலையும் மீட்க முடியல, சுற்றிலும் இருக்கிற யாராலையும் மீட்க முடியவில்லை. அப்ப என்ன செய்வது? அந்த கழுதை குட்டியையும் பார்க்கிறார்கள். எல்லாருக்கும் பரிதாபம் தான் இருக்குது, ஒழிய அந்த கழுதை குட்டியை மீட்க முடியும். கழுதை சந்தியில கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், நிறைய தெருக்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே ஜாலியா போறதா போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க சந்தியில கட்டப்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு புரியல. நாளைக்கு ஆண்டவர் வருவாரையானால் நடு ரோட்ல ஜாலியா பேசிட்டு இருக்கிறவங்க, வழியோரம் உட்கார்ந்து பாரா மாத்திக்கிட்டு இருக்கிறவங்க, பார்ல போய் வேலை செய்யறவங்க, பாரை கொண்டு சம்பாதித்து பைகளை நிரப்பிக் கொண்டு இருக்கிறவர்கள், வேதனையா இருக்குல்ல. எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாலை ஆயிடுச்சுன்னா இந்த பகுதி ஃபுல்லா பார் ஆயிடும். எல்லாரும் அங்க ஊற்றி குடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது நான் சந்தியில தான் நிற்கிறேங்கிறது அவங்களுக்கு புரியல. அப்படிப்பட்டவங்களை குறித்த பாரம் யாருக்கு வேணும்? சபைக்கு தான் வேணும். சபைக்கு அந்த பாரம் இல்லைன்னா அந்த மக்கள் எப்படி விடுவிக்கப்படுவார்கள்? அந்த மக்கள் எப்படி இயேசுவை அறிந்து கொள்வார்கள்? அவங்களுக்கு கடைசி நிமிஷம், சாகிற அந்த நிமிஷம் வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஒரு பஸ்ஸில் கிட்ட 40 லட்சம் பேர் மேல பிரயாணம்
பண்றான் ஆம்னி பஸ்ல, ஓட்டுகிறவனும் குடிச்சிருக்கிறான். ஒரு ஆள் குடிச்சது நிமித்தம் அத்தனை பேரும் சாகுறான். அப்ப இந்த கொடூரமான நிலைமை மாறணும்னா அவர்கள் ஆலயம் என்பதை மறந்து விட்டார்கள். இந்த ஆலயம் என்பது அடுத்தவர்கள் வந்து இளைப்பார்வும், அடுத்தவர்கள் வந்து ஜெபிக்கவும், அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதுதான் ஆலயம். சபை என்பது விசுவாச மக்கள் என்பவர்கள் நீங்க அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் வாழ்வது வசனத்தின் அடிப்படை அல்ல. ஆலயம் சுத்திகரிக்கப்படணும். இங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனை ஆலயங்கள் சரியாக இருக்கிறது? இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆலயங்கள் தகுதியே இல்லாம போய் ஒரு 4 ஆலயத்தை புதுசா உருவாக்க முடியும்னா எப்படி உருவாக்க முடியும்? ஆலயங்கள் திருப்பப்பட வேண்டும். ஆலயங்கள் உடைப்பட்ட ஆலயம் சீர்படுத்தப்பட வேண்டும். நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற வீட்டு உள்ளேயே வெத்தலை பாக்கேச்சை கொட்ட மாட்டோம், குடிச்சிட்டு வாந்தி எடுக்க மாட்டோம், சாப்பிட்டு அடுக்குகள் அப்படியே போட்டுட்டு வர மாட்டோம். எல்லாத்திலையும் ஒரு மாற்றத்தை நாம் எதிர்பார்ப்போம். அப்ப இந்த ஆலயம் உள்ளேயும் வெளியேயும் அசுத்தங்களால் நிரப்பப்பட்டிருந்தால் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து தங்க வேண்டிய தேவன் எப்படி வந்து தங்குவார்? ஆலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு பாடல் ஒன்று உண்டு. அருமையான சகோதரர் யாசரிஸ் லாரன்ஸ் அவர்கள் பாடின ஒரு அற்புதமான பாடல், என் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால். இது ஒரு அற்புதமான ஒரு பாடலை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து பாடும் ஒரு அடி. நான் அடுத்தவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட ஆலயம். நான் அடுத்தவர்களுக்கு பயன்படாமல் நானே நாசமானால் நான் எப்படி அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? எனக்குள்ளே வந்து கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி தங்குவார்? விதைக்கப்பட்ட விதை கற்களிலும் முட்களிலும் வழியோரங்களிலும் விதைக்கப்பட்டால் எப்படி வளரும்? விதைக்கப்பட்ட விதை நல்ல நிலத்தில் விதைத்திருந்தால் தானே ஆசீர்வாதம். அருமையான பாடல், ஒரு கவியை பாடுவோம். கிறிஸ்துவின் மேல்
ஆலயங்கள் ஆலயமாக இருக்கணும். ஒரு விசுவாசியா இருக்கணும். ஆசிலேஷன் மைண்ட் இருந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் கண்டிப்பா நிச்சயம். இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுக்கப்படுகிறது என்பதனாலே நான் யோக்கியன் என்று ஆகிவிட முடியாது. நான் யோக்கியமான பெண் என்று ஆகிவிட முடியாது. இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்ப நாம் கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். இந்த ஆலயம் எந்த திக்கில போகுதுன்னு யூதர்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்ன இடத்துல அவர் நிற்கிறார். சந்தியில கட்டப்பட்டிருக்கிற கழுதை கொண்டுட்டு வர்றாங்க. கழுதை குட்டியின் மேலே ஆடைகளை போடுகிறார்கள். கழுதை குட்டி நடக்கிற இடங்களிலேயும் ஆடைகளை போடுகிறார்கள். அவர் எந்த இடத்துல நின்னார்னா ஜெருசலேமில் ஒரு குறிப்பிட்ட அந்த எல்லை பகுதியில் 2 பாதைகள் போகிறது. இந்த பக்கம் போனா ஆலயத்துக்கு போகலாம், இந்த பக்கத்துக்கு போனா அரண்மனைக்கு போகலாம். அத்தனை பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க அத்தனை பேருக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்கு ஒரு ரகசியம் தெரியும். இயேசு எந்த இடத்திலிருந்து புறப்படுகிறாரோ, அவர் எந்த திக்கில போகிறாரோ அது கண்டிப்பாக நடக்கும். இவர் ஆலயத்தை நோக்கி போனால் ஆலயத்தில் தேவனாக இருப்பார். அரண்மனை நோக்கி போனால் அரண்மனையில் இருக்கிற ஏரோதை தள்ளி இவர் அரசனாய் மாறுவார். ஆகவே தான் சந்தியில நின்று கொண்டிருக்கிற இயேசுவுக்கு ஒரு கழுதை குட்டியை கொண்டு வந்து அதில் நிறுத்தி அதில் உட்கார வைத்து ஆடைகளை போட்டுவிட்டு போகிறார்கள். இயேசுவின் கை ஆலயத்தை நோக்கி நடத்துகிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஒருவனும் ஒரு காலம் ஏறாத அந்த கழுதை குட்டியை மீட்பதற்காக இயேசு அவர் ஒரு ஆடாக எண்ணப்பட்டவர். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த தேவ ஆட்டுக்குட்டி அந்த கழுதையும் அலட்சியமா விடல. இவர் உண்மையிலேயே ராஜாதி ராஜாதான். 2வது யோசேப்பு மரியாள் சந்ததி அந்த நாட்களிலே ராஜாக்கள், அதாவது யூதர்களுடைய நேரடியான அவர்கள் வம்சத்தில் பிறக்கிறவர்கள் தான் ராஜாக்கள் என்று முடிசூட்டுவார்கள். அவர்கள் தான் ராஜ்ய வம்சத்தினுடைய நேரடி வாரிசு. ஆனால் இவர் தேவகுமாரனாகவும் இருக்கிறார். மரியாளிடத்தில் கற்பழித்த பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், தேவதூதன் வந்து சொல்லுகிறார், உங்களிடத்தில் உற்பத்தியாயிருப்பது தேவகுமாரன் என்னப்படும். அப்போ இவர் ராஜாவுக்கும் தகுதி எழுந்து, இவர் ராஜாதி ராஜாவாக அரண்மனை நோக்கி போனா யூதர்களுக்கு இவர் தான் தலைப்புள்ள. யூதர்களுக்கு இவர் ஆலயமாக, இவர் ஒரு ராஜாதி ராஜாவாக இருக்கிறபடினால ஏரோதை தள்ளி இவர்களை அத்தனை பேர் சேர்ந்திருந்தாங்கன்னாக்க ராஜாவா மாத்திருப்பாங்க. ஆலயத்தை நோக்கி போகிறார்னா மரியாள் கிட்ட சொல்றார், தேவதூதன் கேப்ரியல் சொல்லுகிறார், உன்னிடத்தில் உற்பத்தியாகி இருப்பது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அப்ப ஆலயத்தை நோக்கி அவர் போறாரு. அந்த கழுதையை ஓட்டிக்கிட்டே போறாரு. அந்த கழுதை பிரயாணப்பட்டு ஆலயத்தை நோக்கி போகிறது. அல்லேலூயா. 45வது வசனம் சொல்லுது. மார்க்கு, அதாவது மத்தேயு 19, அதாவது லூக்கா 19ல 45வது வசனம். பிரவேசித்து அதில் இருக்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கிட்டார். 46 என்னுடைய வீடு ஜெபவீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். ஆமென். நீங்களும் நானும் இந்த ஆலயத்தை பொருளாசையினால மூடிட்டோம். நமக்குள்ள பொருளாசை இருக்கிறது. நாம் வளர்ச்சி அடையணும், அது கர்த்தருடைய விருப்பம். ஆனா அந்த வளர்ச்சிக்காக அநியாயமான வழிகளில் போகக்கூடாது. இந்த வளர்ச்சிக்காக பொருளாசை என்கிற பகுதியில் ஓடக்கூடாது. உலகம் என்கிற பாதையில் போகக்கூடாது. உலகத்தில் உள்ள பழக்கங்களிலே நாம் போகக்கூடாது. நீதிமொழிகள் 15:8 அழகாக சாலமோன் ராஜா சொல்றார், பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். லூக்கா 16:14
சொல்லுது, இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயர் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். என்ன சொல்றாங்க? ஆண்டவர் சொன்னார், உலகத்துக்கும் தேவனுக்கும் என்ன செய்ய முடியும்? உலக பொருளுக்கும் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நீங்க என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய உங்களால கூடாது. அப்போ உலகத்தை வெறுக்கணும். உலகம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்க நம்முடைய தேவனால முடியும். கொடுப்பார். நம்ம உடச்சி அடைய செய்வார், ஆசீர்வதிப்பார். யாபேஸ் ஜெபித்தான், ஆண்டவரே என் எல்லையை ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொன்னான். நீங்கள் அப்படி கேட்பது தவறல்ல. தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஆனால் அந்த பணத்துக்காக உலக ஆசைகள் ஓடக்கூடாது. பாருங்க, கொலோசியர் 3:5 எது விக்கிரக ஆராதனைங்கிற ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்க. குறுக்கு வழியில் லாட்டரி சீட்டால நம்ம பெரிய பணக்காரனா மாறும் நினைக்கக்கூடாது. குறுக்கு வழியில லஞ்சம் என்கிறவைகளை கொண்டு நாம் வளர்ச்சி அடையணும் நினைக்க கூடாது. குறுக்கு வழியில வியாபாரத்திலே கள்ள கணக்குகளை எழுதி நாம் பெரிய ஆளாய் மாறணும் நினைக்க கூடாது. மாறாக கர்த்தரே உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 3:3 சொல்றது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நீ மறுபடியும் பிறக்கணும். என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்கணும். ஒரு மனுஷன் இதுவரைக்கும் இயேசுவை அறியலைன்னா இன்னைக்கு அறிந்துக்கிறீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பிறக்கணும். உங்கள் பாவ சரீரத்தை தண்ணீர் அடக்கம் பண்ணி நீதிக்கு பிழைக்கணும். 5வது வசனம் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று முன்னாடியும் சொன்னாரு மெய்யாகவே மெய்யாகவே, பின்னாடியும் சொல்றாரு மெய்யாகவே மெய்யாகவே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேற மார்க்கமே இல்லை, உன் வழியை நீ திரும்பிதான் ஆக வேண்டும். ஆலயத்தை சீர்படுத்தும். சரி, ஆலயம் சீர்படுத்துறது ஆலயமாகவே இன்னும் மாறலைன்னா ஆலயம் கட்டப்பட வேண்டும். மத்தேயு 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன வாசிங்க? 3:14. யோவான் சொல்லுகிறான், நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டி இருக்க நீ என்னிடத்தில் வரலாமா? ஞானம் பிளஸ் ஸ்நானம் உங்களை ஆலயம் கட்டுகிற அஸ்திபார பணிக்குள் போகிறது. முதலாவது நீங்க ஒரு சீர்கட்டவர்கள், ஆலயம் சிதைக்கப்பட்டு விட்டது, ஆலயமாக நான் இல்லை என்கிற உணர்வு அஸ்திபாரமான ரட்சிப்பை கொடுக்கிறது. இரண்டாவது, அப்படி உணர்ந்த உங்களுக்குள்ளே ஆலயம் கட்டுகிற பணி முதலாவது செய்யணும்னா நீங்க தண்ணியில உங்க பாவத்தை அடக்கம் பண்ணணும். 15வது வசனம் சொல்லுது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்ப இடம் கொடுக்கிறோம் பாருங்க. ஏன் இடம் கொடுக்கணும்னா இதுதான் தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற பணி அதுதான். அல்லேலூயா. எபேசியர் 5:25 சொல்றாரு பாருங்க, புருஷர்களே உங்கள் மனைவியிடத்துல அன்பு கூறுங்கள். ஆண்டவர் நமக்கு சொல்றது, ஒரு நல்ல கணவன் தன்னுடைய மனைவி என்ன செய்யணும்? நேசிக்கணும், அன்பு பாராட்டணும், குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கக்கூடாது. நாம் நியாயவான்களும் அல்ல. ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் நீதிமான். அவர் சொல்றாரு, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, சபை மணவாட்டி, கிறிஸ்து மணவாளன், அந்த மணவாளன் சபையின் பேரிலே அன்பு கூர்ந்து. 26வது வசனம் சொல்லுது பாருங்க, இந்த சபையை என்ன செய்கிறார்? வசனத்தினாலே உங்கள் மனதை உடைக்கிறார். நான் ஒரு பாவி என்கிற உணர்வை கொடுக்கிறார். அந்த உணர்வு உங்களுக்குள்ளே என்ன செய்கிறது? உடைவை தந்து
உங்கள் பாவங்களை தண்ணீரிலே மூழ்கும்படி செய்கிறது. தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது. 3 காரியம் நடக்குது. ஞானஸ்நானம் பெறும் பொழுது தண்ணீர் முழுக்கு திரிக்கிறது இல்ல, உன் பாவத்தை தண்ணீர மூழ்கி அடக்கம் பண்ணணும். 2வது சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய பாவங்கள் நீங்கள் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். 3வது பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் ரட்சியாமல் நீங்களும் நானும் மகா பரிசுத்தவான்கள் என்று சொல்லி உங்களை எண்ணி ரட்சிக்கலாம். ஒரு உலகமும் உங்களை எண்ணி காரி துப்புணுச்சு. ஒரு உலகம் நீ தகுதியற்றவன் என்று சொன்னது, என்னை தகுதியற்றவன் என்று சொன்னது, நான் ஒரு அயோக்கியன் என்று ஊர் உலகம் சொன்னது. என்னுடைய நடக்கை அப்படித்தான் இருந்தது. என்னை அவர் நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கம். என்ன இரக்கம்? ஆதாம் எந்த இடத்துல இறந்தானோ அவனுக்கு முதலாவது ரட்சிப்பை கொடுக்க அவன் இருந்த இடத்துல அதே இடத்துல அவரு சிலுவையில செத்தார். கானான் தேசத்துல ஏன் ஆபிரகாமுக்கு கொடுத்தா தெரியுமா உங்களுக்கு? கானான் தேசத்துல இந்த ஆபிரகாம் எந்த மலையில தன் பிள்ளையை அர்ப்பணித்தானோ அதே இடத்துல தனக்கு ஒரு ஆலயம். அந்த இடத்திலிருந்து ஒரு உடன்படிக்கை, ஆபிரகாமோடு உடன்படிக்கை. அந்த இடத்திலேயே ஆண்டவர் பேசுகிற ஒரு அனுபவம். ஆனால் ஆதாம் அடக்கம் பண்ணப்பட்ட இடமும் அதே இடத்துல இருக்கிறதுனாலதான், பக்கத்திலே இருக்கிறதுனாலதான் அவர் பின்னான ஆபிரகாமுடைய பிள்ளைக்காக ஒரு ஆளை கொடுத்த தேவன் ஆதாமுடைய ஜென்ம கர்ம பாவங்களை அழிக்கும்படியாக கொல்கதா மலையில தன்னையே கொடுத்தாரு. இதை விட ஒரு சிறந்த அனுபவம் உலகத்துல எது இருக்குது? ஆமென். ஒரு அருமையான பாடல் அண்ணன் சேரா இயேசு பிரகாசம் அவர்கள் பாடின பாடல். கொல்கதா என்றாலே கொலை நடந்தது. கொல்கதா என்றாலே கொலை நடுங்குது. மனம் குமுறுது. சிலுத்திடுது. சிலுத்திடுது. கொல்கதா என்றாலே கொலை நடந்தது. மனம் குமுறுது. சிலுத்திடுது. கொல்கதா என்றாலே கொலை நடந்தது. மனம் குமுறுது. சிலுத்திடுது. சிலுத்திடுது. எப்படித்தான் மனித தலைகளும் புனித தலையினை கொட்ட துணிந்ததோ அப்படியே அவர் கன்னத்தில் அறைய எப்படித்தான் பாவக்கரங்கள் எழுந்ததோ. ஐயோ கதறுகின்றாரே அவர் கண்ணங்கள் சிவந்திடவே. ஐயோ கதறுகின்றாரே.
ஆண்டவருடைய அந்த கண்ணீர் இருக்கிறத, ஆண்டவருடைய உழைப்பு இருக்குத, ரத்தம் சிந்துதல் இருக்குத, ஆதாமையும் மறக்கல. தனக்கு உடன்படிக்கையாய் தன் மகனையே கொடுத்த ஆபிரகாமையும் கர்த்தர் மறக்கல. ரெண்டு காரியத்தையும் அந்த மோரியா மலை பகுதியிலேயே கர்த்தர் செய்தார். ஆலயம் கட்டப்பட வேண்டும். நீங்கள் ஒரு ஆலயமாக இருக்கணும். ஆலயம் சிதைக்கப்பட்டு விட்டது. ஆலயத்தில் பொருளாசை இருக்குது, உலகம் இருக்கிறது, உலகத்தினுடைய சிந்தனைகள் இந்த ஆலயங்களிலே இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சி இன்னைக்கு இல்லை. ஆராதனைக்கு நம்ம பக்கத்துல இருக்கிற மக்களே 11 மணிக்கு வந்தீங்கன்னா நீங்க மகிழ்ச்சியோடு வந்தீங்கன்னு அர்த்தமா? அல்லது நான் சபைக்குள்ள வந்துட்டு அதனால வர்றோங்கிற ஒரு எண்ணத்தோடு வருகிறீர்களா? நீங்க கர்த்தருக்கு பயந்து அந்த சரியான நேரத்துல நீங்க வந்தீங்கன்னா உண்மையிலே கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம். இல்லை நீங்க தாமதமா வரீங்கன்னா நான் ஆலயமா மாறுறதுல இஷ்டமே இல்லைங்கிறது தான். ஆமென். பெருமாள் ரொம்ப அழகாக சொல்றாரு, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் மகனாய், அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னைக்கு காலையில அதிகாலை 12 மணியிலிருந்து தேவன் இந்த ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் இங்க உலாவுவாரு. நான் சீக்கிரமா போகணும்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள இல்லைன்னா நான் எப்படி ஆலயத்தை கட்டுவேன்? ஆலயமாய் நான் எப்படி மாறுவேன்? என்னை பார்த்து மற்றவர்கள் எப்படி வருவார்கள்? இவனே 12 மணிக்கு போறான், இவனே தாமதமாய் வருகிறார். தாமதமாய் வருகிற நீதி எப்படி சரியாக இருக்கும்? அன்பானவர்களே, நம்மை நாமே மாற்ற வேண்டும். தீத்து 3:5 தான் சொல்லுது, நாம் செய்த நீதி கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நல்ல அவர் இரக்கம் வச்சார், தன்னை கொடுக்க ஒப்பு கொடுத்தார், மறு ஜென்மம் ஒழுக்கினார். பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதல். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரணும்னா அவர் வந்தாதானே உன்னை புதுசா மாத்துவாரு. இன்னும் உலகமா நீ வாழ்ந்தினா எப்படி? நாட்களிலே உங்களுடைய சொந்த அபிலாஷைகளை மாத்திரமே செய்கிறீர்கள்.
பெண்கள் கூடி நீங்க ஜெபிக்க வேண்டிய அந்த செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்கு கூட ஒழுங்கா வர்றது இல்லை. வீட்டில் உட்காந்துட்டு செனப்பண்ணி மாதிரி உட்கார்ந்துருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுறதே இல்லை. கர்த்தருக்கு பயந்தா இங்கே வரமாட்டோமா? ஆலயத்தை நேசிக்க மாட்டோமா? என்னை அவருக்காக நான் கொடுக்க மாட்டேனா? என்னை கொடுக்காதவன் ஆண்டவரிடத்தில் எப்படி நீங்கள் எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி கொடுக்க முடியும், கேட்க முடியும்? மாறணும். அல்லேலூயா, 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 ஆமென். ஒண்ணுமில்லை வாழ்வில், ஒண்ணுமில்லை என் இயேசுவை மறந்தால் அது நியாயம் இல்லை. ஒண்ணுமில்லை வாழ்வில், ஒண்ணுமில்லை என் இயேசுவை மறந்தால் அது நியாயம் இல்லை. ஒண்ணுமில்லை வாழ்வில், ஒண்ணுமில்லை என் இயேசுவை மறந்தால் அது நியாயம் இல்லை. ஐயா இயேசு ஐயா, என்ன மாற்றுங்க ஐயா. ஒண்ணும் கிடையாது ஐயா, நீங்க ஒரு சைபர் ஐயா. இன்னைக்கு மறைச்சா எனக்கெல்லாம் பயமா இருக்கு. இன்னைக்கு நான் மனுஷனா பரலோகத்துக்கு நான் எப்படி போவேன்? வெறுங்கையோட எப்படி போவேன்? என் கடமைகளை சரியா செய்யலன்னா நான் எப்படி போவேங்கிற பயம் எனக்குள்ள இருக்குது. உங்களுக்குள்ள அந்த பயம் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க மாறணும். அல்லேலூயா, ஆணையம் கட்டப்படணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆலயம் மாற்றப்படும் பொழுதுதான் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இரண்டாவது, மூன்றாவது, நீங்கள் ஒரு ஆலயமாக இன்றைக்கு மாற அர்ப்பணிக்கிறீர்கள் என்றால் அந்த ஆலயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண வேண்டும். யோவான் 4:24 சொல்லுது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு என்ன செய்யணுமா? அவரை தொழுது கொள்ளணும். அப்போஸ்தலர் 2:2 சொல்லுது, அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு சடுதியான ஒரு சத்தம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அவர்களால் நிரப்பப்பட வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் வந்தது. அந்த முழக்கம் எப்படி இருக்கிறது? 3வது வசனம் சொல்லுது, அல்லாமல் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் ஒரு காற்று மாதிரி மேலிருந்து இறங்குச்சு. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கலன்னா, ஆவியானவர் வாசம் பண்ணலன்னா உன்னால ஸ்டெடியா வாழ முடியாது. நீ நினைக்கிற நிறைய பேருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறவைகளை ஆவியானவர் என்னோடு உணர்த்தி பேசுகிறார். சிலர் நினைக்கிறீர்கள், நான் நடக்க நினைக்கிறேன், நான் நடக்க நினைக்கிறேன், ஆனால் என்னாலே ஆசீர்வாதமாக இருக்க முடியவில்லை. நான் நடக்க முற்படுகிறேன், என்னால் ஆசீர்வாதமாக வாழ முடியவில்லை. அந்த ஆசீர்வாதத்தை காண என்னால் முடியவில்லை. எனக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை உணர முடியாததற்கு அடிப்படை காரணம் எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்துவிட்டால் நான் தேவனுடைய கிருபையினாலே கட்டப்படுகிறவளாக இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல யார் யார் இருக்கிறாங்க? 4வது வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டாருன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆவியானவர் உனக்குள்ளே வந்து விட்டார், ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டாருன்னா
என்னால நிக்க முடியலையா, நான் ஜெபிக்க முடியலையா, வேதத்தை கண்டினியூவா வாசிக்க முடியலையா, என் மனைவி என்னால நேசிக்க முடியலையா, தடுமாறுறேன், என் கணவனை என்னால் நேசிக்க முடியவில்லை, தடுமாறுகிறேன், என் தாய் தந்தையனுடைய அன்பு எனக்கு புரிகிறது, ஆனால் எனக்குள் இருக்கிற முரட்டுத்தனம் என்னை பிரித்தெடுக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்கள் உணர்வுகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணும் பொழுதுதான் மாற்றத்தை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. நீங்க வேத வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 7வது வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். 18:25 சொல்லுது, அப்போலோ ஆவி அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதனம் பண்ணி கொண்டு வந்தார். இங்கே ஆவியானவர் எழும்புகிறபடினால் தான் உங்களோடு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க என்னென்ன காரியத்துல தவறிட்டீங்க, என்னென்ன காரியத்துல நடக்க நீங்க முற்படுகிறீர்கள், ஆனால் உங்களால் தொடர முடியவில்லை. ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்றார், மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நீ ஆவியில நடக்கல, மாம்சத்துல நடக்கல. நீ ஆவியில நடந்தீங்கன்னா ஆவிக்குரியவைகளை சிந்திப்ப. உங்க அப்பாவை எப்படி நேசிக்கணும், உங்க அம்மாவை எப்படி நேசிக்கணும், உங்க கணவன் எப்படி நேசிக்க முடியும், உங்க மனைவி எப்படி நேசிக்க முடியும், ஊராரை எப்படி நேசிக்க முடியும், ஊராரோடு கூட எப்படி நான் இணைந்து நடக்க முடியும், இவைகள் எல்லாம் ஆவியானவரை உனக்கு கற்றுக் கொடுப்பார். மைண்டோட இருக்கிறேனே, தவறிட்டேனே, ஸ்டெடியா நிக்கணும்னு நினைச்சேன், தவறிட்டேனே, என்னுடைய வாழ்க்கை தவறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, நான் ஸ்டெடியா ஓட என்னால் முடியலையே, ஆவியானவரே எனக்கு உதவும். கேளுங்கள். நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசுவார். நான் உனக்கு பலன் தருகிறேன் மகனே என்று சொல்லுவார், பலன் தருகிறேன் மகளே என்று சொல்லுவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் யோவான் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாளிலே நீ, இது கர்த்தருடைய நாள், உயிர் தெழுந்த கர்த்தருடைய நாள். இந்த நாளிலே சபையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தள்ளிவிட்டு சபையில வந்து நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருமையான தாவீது, அவனுடைய குடும்பத்தில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், அவனுக்கு யாருமே இல்லை, அவன் விரும்பப்படாத ஒரு பிறப்பாய் இருந்தபடினாலே அவன் வாழ்நாட்களிலே அதிகமாய் உடைப்பட்டு ஒதுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு பிரிக்கப்பட்டு கந்தல் ஆடையை போல ஒதுக்கப்பட்டிருந்தான். அப்படிப்பட்ட தாவீது ஒரு குறிப்பிட்ட நாள் வருகிறது, தாவீதை தேவன் நினைவு கூர்ந்து அவன் தலையில் ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். அதன் பிறகு அவருடைய பார்வை, அவருடைய நோக்கம், அவருடைய செயல்கள் எல்லாம் மாறுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற இடங்களுக்கெல்லாம் அவன் போக ஆரம்பிக்கிறான். சகோதரர்களை பார்க்கும்படி தகப்பன் அனுப்புகிறான். சகோதரர்களை பார்க்க அவன் வருகிற பொழுது அவன் சும்மா வரல, ஒரு அபிஷேகத்தோட வந்தான். நீ சும்மா இல்ல, அபிஷேகத்தோட நடந்தீன்னா உனக்கு வெற்றியான வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பார். இதுவரையிலும் காணாத மகிழ்ச்சியினால் உன்னை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. இதுவரையிலும் பார்த்திராத ஒரு மகிழ்ச்சி உன் வாழ்க்கையின் வழியில வர ஆரம்பிக்கும். இதுவரையிலே நீ பார்க்காத ஒரு உன்னதமான உயர்வை கர்த்தர் உனக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். இந்த அபிஷேகம் அவனை நடத்துகிறது. சகோதரனை பார்க்க வரும்பொழுது கோலியாத் வருகிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இவனை நான் கொண்டு போடுகிறேன். அடைப்பையில் 5 கூழாங்கற்களை எடுத்து வைத்து கொண்டு அந்த ஒரு கவன் கல்லோடு ஒரு தடியோடு புறப்பட்டு அவனை சந்திக்க அவன் புறப்பட்டு போகிறான். அதை குறித்து ஒரு பாடலை நாம் பாடி துதிக்கலாம். 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம்தான் நடக்க போகுது. அன்னைக்கு
கீழே தூக்கி போட்டு உடை